அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்ப இங்க பார்க்க போற தலைப்பு இலக்கணம். இலக்கணத்துல விடை அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த விடையை பத்தி இலக்கண நூலார் பல செய்திகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தை ஒரு எளிய வார்த்தை, விடை. அதாவது ஒருத்தருடைய மனதிலே இருக்கின்ற, நம்ம இப்போ ஒருத்தர் கேள்வியா கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு விடை அளிப்பதே பார்த்தீங்கன்னா பல விதத்துல இருக்கும். அந்த அந்த விடையை சொல்பவர்களுடைய மனதுல என்ன மனதுக்குள்ள இருக்கோ அதை வெளிக்கொணர்வதற்காக நாம் கேட்கப்படும் வினாவிற்கு விடை அளிப்பது. அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த அந்த பதிலை வினாவா கேட்டு விடையாக நம்ம பெற்றுக்கொள்வது. அந்த விடை வகையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு 8 வகையான அமைப்பு முறையில நம்ம விடை சொல்லுவோம். சிலது பார்த்தீங்கன்னு சொன்னா நேருக்கு நேர்பட சொல்லுவோம், பாசிட்டிவா சொல்லுவோம், நெகட்டிவா சொல்லுவோம், அல்லது பிடிக்காத மாதிரி சொல்லுவோம், அல்லது பிடிச்ச மாதிரி சொல்லுவோம். அந்த வகையில இந்த விடை வகையை பார்த்தீங்கன்னா 8 வகையா சொல்லியிருக்காங்க. இந்த 8 வகை விடையும் பார்த்தீங்கன்னா நம்மளே நடைமுறை வாழ்க்கையில நம்மளும் பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இது எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்க அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விடையை நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிறத 8 வகை விடையா நமக்கு இலக்கண நூலார்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில விடை வகை பார்த்தீங்கன்னு சொன்னா 8 வகையா பிரிக்கப்பட்டு, முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா சுட்டு விடை. இந்த சுட்டு விடை அப்படிங்கிறது என்ன? சுட்டி காமிப்பது, தொட்டு காமிப்பது, அல்லது எங்கோ இருக்கிற விஷயத்தை, தூரத்தில் இருக்கிற விஷயத்தை கை நீட்டி நம்ம சுட்டி காமிப்பது, அல்லது தொட்டு உணர்தல் மூலமாக தொட்டு காமிப்பது. இப்ப நமக்கு ஒரு சாவி வச்சிருக்கோம், கையில ஒரு பூட்டை வச்சிருக்கோம். இந்த பூட்டை திறப்பதற்கு என்ன வழி அப்படின்னு ஒருத்தர் வினாவா கேட்கிறாங்க. அந்த வினாவிற்கு பதில் நம்ம எப்படி சொல்லுவோம்? இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த பூட்டை திறப்பதற்கு இந்த சாவிதான் அப்படின்னு சொல்லி சுட்டி காமிப்பதோ அல்லது தொட்டு காமிப்பது தான் சுட்டு விடை. அப்ப பதில் எப்படி வருது? இந்த பூட்டை திறப்பதற்கு வழி என்னன்னு கேட்டா அந்த பூட்டை திறப்பதற்கான வழி என்னது? இதோ சாவி அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டி காமிப்பது சுட்டு விடை. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மறை விடை. இந்த மறை விடை அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு சொன்னா மறைமுகமாக, அதாவது எதிர்ப்பதமா நம்ம பேசுறது. சரி, அந்த எதிர்ப்பதம் அப்படிங்கிறது என்னது? விஷயத்தை சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன், தூங்குவேன், தூங்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா உள் மனசுக்குள்ள வச்சுட்டு அது வெளிப்படையே எப்படி சொல்றோம்னா மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை மறைத்து சொல்வது. சரியா? மறை விடை அப்படிங்கிறது மறைத்து பொருள் சொல்வது. சரி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். நாளை இறைச்சி சாப்பிடுவாயா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? நாளைக்கு நான் சாப்பிடுவேன்னு சொன்னா ஓகே. சாப்பிடாமல் இருப்பேனா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் சாப்பிட்றேங்கிற விஷயத்த மறைச்சு எப்படி சொல்றான்னு சொன்னா கேள்வி கேட்பவர்களுக்கு அந்த அவன் சொல்ற பதில் எப்படி இருக்குதுன்னு மறைச்சு நான் சாப்பிடாம இருப்பானா அப்படிங்கிற மாதிரி மறைத்து சாப்பிடாமல் இருப்பேன். அப்ப நான் சாப்பிடுவேங்கிற விஷயத்தை மறைத்து சாப்பிடாமல் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி மறைத்து விடை சொல்வது. அப்போ சாப்பிடுவேங்கிற விஷயத்தை மறைச்சு சாப்பிடாமல் இருப்பேனா, நான் சாப்பிடாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா நேர் விடை. இது நேராக பதில் இருக்கும், பாசிட்டிவ். சரியா? சொல்ற விஷயத்தை அப்படியே உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நேர்படவே சொல்வது. சரியா? நேர்படவும் சொல்லலாம், அல்லது ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே சொல்வது அப்படின்னு சொன்னா நேர் விடை. கல்லூரிக்கு வருவாயா அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்கிறோம். அதுக்கு எப்படி சொல்றோம்? வருவேன். முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னு சொன்னா சாப்பிடுவேங்கிற விஷயத்த மறைச்சு நான் சாப்பிடாம இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி கேட்பது, அது ஒரு ரகம். அப்ப அந்த உள்ள மனசுக்குள்ள அதை மறைச்சிட்டு வெளிப்படைய எப்படி சொல்லாமல் மறைச்சு சொல்வது. இது அப்படி கிடையாது, நேர்விடை. கேட்ட கேள்விக்கு பதில் அப்படியே சொல்வது நேர்விடை. அந்த விஷயம் எப்படின்னு சொன்னா கல்லூரிக்கு வருவாயா, பள்ளிக்கு வருவாயா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறாங்கன்னா அதுக்கு அப்படியே பொருள் சொல்வது வருவேன். நேர்பட சொல்வது, இருந்த விஷயத்தை அப்படியே பொருள் சொல்வது நேர் விடை அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஏவல் விடை. இது எப்படி அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு விஷயத்தை ஏவுதல் பொருட்டு ஏவி சொல்வது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏவல் விடைக்கு நம்ம நீ நாளைக்கு இந்த விஷயத்துக்கு செய்வாயா செய்ய மாட்டாயா அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கேட்கிறோம். நாளைக்கு கோயிலுக்கு நீ வருவியா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். எப்படி பொருள் சொல்லுவோம்?
வருவேன்னா வருவேன்னு சொல்லணும், வரமாட்டேன்னா வரமாட்டேன்னு சொல்லணும். அதுக்கு நம்ம எப்படி சொல்றோம்னா ஏவுதல். கேட்டவங்களுக்கு நீ நாளைக்கு கோயிலுக்கு வருவியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? இப்படியா சொல்லணும், இல்ல மறைவிடையா சொல்ல, அதாவது நேர் விடையா சொல்லலாம். ஆனா எப்படி சொல்றோம்னா ஏவல் விடையில் இது எப்படின்னு சொன்னா, நீயே போ, நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளே ஏவி விடுறது. போகாதவங்களை கூட நம்மள என்னது அந்த பதில் விடை, அந்த விடை வினா கேட்கறவங்களுக்கு விடை எப்படி சொல்றோம்னா வினாவா தொடுக்கிற மாதிரி ஏவி விடுவது, வினாவா ஏவி விடுவது. நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப நீயே போயிட்டு வாங்குறப்ப என்னது, நான் கேட்ட கேள்வி எனக்கு ஏவி விட்ட மாதிரி எனக்கே திரும்ப வருதா அப்படிங்கிற மாதிரி இந்த ஏவல் விடை. இந்த பகுதியில இந்த 4ம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான சம்பந்தப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். சுட்டு விடை, சுட்டி காண்பது, மறைவிடை, மறைத்து விடை சொல்வது, நேர்விடை கேட்ட கேள்விக்கு டைரக்டா பாசிட்டிவாக சொல்வது, ஏவல் விடை என்பது ஏவுதல், கேட்டவர்களே பார்த்து மறுபடியும் ஏவி விட்ட மாதிரி நீயே அதை செய்யி அப்படிங்கிற மாதிரி சொல்றது ஏவல் விடை. இந்த 4மே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போற மாதிரி இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்ட மாதிரியே இருக்கும். நன்றி, வணக்கம்.